Standard 12th Unit 1 Application of Matrix and Determinant. What is matrix? Matrix அப்படிங்கிற rectangular array of elements ஓகேவா. மேட்ரிக்ஸ் ரெண்டு கேட்டகரியாக சொல்லலாம். ஒன்று எம் ரோவும் என் காலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் எம் பை என் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என் ரோவும் என் காலம் இருந்துச்சு அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர் என் பை என் மேட்ரிக்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸ் எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம்னா ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன்ஸை பயன்படுத்தி அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம் இன்னொரு மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் சர்டன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இந்த சர்டன் ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன வரும் அப்படின்னா தட் இஸ் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி யூஸிங் தி எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, ரோ ஆப்ரேஷன்ஸ் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி ஒரு மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா மாற்றம் செஞ்சீங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனுக்கு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இஸ் அ ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ அந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்சிங் டூ ரோஸ், ரெண்டு ரோவை நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றி எழுதிக்கலாம். ரெண்டாவது மல்டிப்ளை ரோ பை நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். ஓகே, மூணாவது ஆட் ஆர் சப்ட்ராக்ட் மல்டிபிள் ஆஃப் ஒன் ரோ டு அனதர் ரோஸ். இது எல்லாமே எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் மூலமாக நம்மளால் செய்ய முடியக்கூடிய விஷயங்கள். ஓகே, எலிமெண்ட்ரி ரோ மேட்ரிக்ஸ் ஒன்லி ஒன் டைம் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதுக்கு பேர் இஸ் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் வந்து சீக்வன்ஸான தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தி ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் காஸ் ஜோர்டன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் ஏயை மேட்ரிக்ஸ் ஏயோட ஐடென்டி மேட்ரிக்ஸை சேர்த்து எழுதணும். இது என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர் தான் என்ன பண்ணணும் சேர்த்து எழுதணும். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். E1 E2 E3 அப் டு EK எவ்வளோ எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஐடென்டிட்டியை மாற்றுறீங்களோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உருவாக்கின அந்த மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ண சொல்லி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸாக E1 கொண்டு ஏ அப்ளை பண்ணணும், E2 ஏ அப்ளை பண்ணணும், அப்படி EK வரைக்கும் அப்ளை பண்ணணும். EKங்கிறது மேட்ரிக்ஸ் ஏயை ஐடென்டிட்டியாக மாற்றுறதுக்கு எவ்வளவு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வேணுமோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இங்கே நீங்கள் என்ன எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதே என்ன பண்ணணும் இந்த பக்கம் அப்ளை பண்ணணும். இது கூட ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர், இதில் ஏ என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர். ஓகேவா, ஃபைனலாக அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா இந்த ஏ மேட்ரிக்ஸ் நான் சிமிலர் ஏ மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸாக டேர்ன் ஆயிரும். அதே இந்த பக்கம் வர சொல்ல அது ஒரு மேட்ரிக்ஸாக மாறிடும். அந்த மேட்ரிக்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா இங்கே உள்ள ஏயோடைய இன்வர்ஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்புறம் ஏ இன்வர்ஸ் எதாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தின அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸோடைய பெருக்கல் தான் ஏ இன்வர்ஸாக வரும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா காஸ் ஜோர்டன் மெத்தடை பயன்படுத்தி ஏ இன்வர்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்டெப்பை தான் பயன்படுத்தணும்.